ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சாம்பாரும் நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு 2 டம்ளர் பருப்பு, 2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பருப்பு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளி, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன். இப்போது 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி. நம்ம 2 டம்ளர் பருப்பு விட்ருக்கோம், 6 டம்ளர் தண்ணி. இந்த பருப்பை வேக வச்சு 4 விசில் போட்டு எடுத்துருவோம். நெத்திலி மீன் வறுவலுக்கு இந்த மாதிரி தலையை கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம சுடுதண்ணியை கொதிக்க வச்சு இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுடுதண்ணியில் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு இதிலே இருக்கும், அதனால் சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோ உப்பு போட்டால் போதும். இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. வெறும் வரமிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா அமுத்தி ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். காய் எதுவும் இல்லாதனால வீட்டில் இருந்த முருங்கைக்காய், 3 முருங்கைக்காய், ஒரு பாதி அளவு மாங்காய், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் வீட்டு சாம்பார் பொடி, தண்ணி எவ்வளோ நமக்கு தேவையோ குழம்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியது தான். மாங்காய் போட்டிருக்கிறதுனால சிறிதளவு புளி சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நான் குக்கரில் வச்சேன் பருப்பை. வச்சுட்டு வேறு சில்வர் பாத்திரத்தில் மாற்றி, நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை பாத்திரத்தில் மாற்றி குழம்பு மாற்றி வச்சுக்கலாம். சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம நெத்திலி கருவாடை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவாடை போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக இப்படி வறுத்ததும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பாரை இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். வெடித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போடுங்க. அவ்வளோதான், சுவையான சாம்பாரும் நெத்திலி கருவாடும் ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.